சுவாதி கொலையுண்டு ஒரு வாரம் ஆகிவிட்ட நிலையில் 5 கோணங்களில் விசாரித்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது பற்றி பல்வேறு தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. மேலும் சுவாதி பணிபுரிந்த நிறுவனத்திலும் தனிப்படை காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். சுவாதி கொலை வழக்கில் போலீசார் இன்று புதிய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ளனர். சூளைமேடு நெடுஞ்சாலையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சிகளின்படி காலை 6:35 மணிக்கு சுவாதியை அவரது தந்தை இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. அதே கேமராவில் 6:51 மணிக்கு மற்றொரு காட்சி பதிவாகியுள்ளது. அதில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து செல்லும் நபர் குற்றவாளியாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகப்படுகின்றனர். அந்த வாகனத்தின் எண்ணை கண்டறிந்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மேலும் 5 கோணங்களில் சுவாதி கொலை விசாரணையை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக காதல் விவகாரம், நண்பர்கள் விவகாரம், மேலும் குடும்ப விவகாரம், பணியிடத்தில் விவகாரம், இப்படி 5 கோணங்களில் போலீசார் 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகளை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் கொலையாளி யார், கொலையாளி சுவாதியை கொலை செய்வதற்கான காரணம் என்ன, எந்த முறையில் இந்த கொலை நடந்திருக்கிறது, இதற்கான பதில்கள் எல்லாம் இன்னும் கிடைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது போலீசார் மேற்கொண்டு வரும் விசாரணையில் புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக சுவாதியை பின்தொடர்ந்தவர் வேறொருவர், சுவாதியை வெட்டி கொலை செய்தவர் வேறொருவர். அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த கொலையில் இருவர் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது இந்த கொலையில் இருவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்ற சந்தேகமும் இருப்பதாகவும் போலீசார் கருதுகிறார்கள். இந்த கோணத்திலும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஃபேஸ்புக், தொலைபேசி அழைப்புகளை மீண்டும் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். கொலை குறித்து விசாரிக்கும் 10 தனிப்படைகளில் 3 பிரிவினர் செங்கல்பட்டை அடுத்த பரனூரில் சுவாதி பணிபுரிந்த தனியார் நிறுவனத்தில் விசாரணை நடத்தினர். மேலும் வண்ணாரப்பேட்டை, புதுப்பேட்டை, எண்ணூர், வியாசர்பாடி ஆகிய இடங்களில் அவர்கள் வீடு வீடாக சென்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதுவரை 20 சிசிடிவி காட்சிகள் கிடைத்திருப்பதாகவும் இருசக்கர வாகனத்தில் குற்றவாளி தப்பியிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.